அவன் கல்லன் இவன் கல்லன்னு சொல்லி கல்லன் இருந்தா அவங்கள உள்ள தள்ளுங்களே. ஃபைல் நடிச்சு கொண்டு இருந்தாரு அனுர்குமார் திசானக, கேப் நிறைய ஃபைல் இருக்கு, எங்க போச்சு அந்த ஃபைல்? உங்களுக்கு பக்கத்துல இருந்த நபர் ஆமா கோட்டாபே ராஜபக்சனுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளர், அவங்க எல்லாம் இருக்க இடத்துல தான் நீங்களும் போய் கூட்டு சேர்ந்து இருக்கீங்க. அப்ப இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நேர்மைக்கு இடம் இல்ல. 159 பொம்மைகள் இருக்கு ஜனாதிபதியோட சேர்த்து 160. ஏன்னா அவருக்கு ஆர்டர்ஸ் வருது பெலவாத்தையில, அவரோட ஓன் டிசிஷன்ஸ் இல்ல. அதாவது ஜனாதிபதியில எந்த டிசிஷனும் இல்ல. 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, தகரம் ஒன்று போச்சுன்னா எங்கட ஹாஸ்டல்ல கூற போயிடுச்சு. இவங்களுக்கு ஏன் இன்னும் இந்த பண உதவி கிடைக்கலன்னு சொன்னா ரயில்வே திணைக்களம் வந்து அதுக்கு இடையூறா இருந்திருக்காங்க. காரணம் அவங்க சொல்றாங்க இந்த இடம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னா அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி என்றது சிராஜ் யூனுஸ் அவர்களுடைய கருத்து வந்து இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. வந்த நாள்ல இருந்து முதல்ல ஏமாத்தினாங்க தானே. அர்ஜுன் மகேந்திரனை முதல்ல குதலகேனேனுவான்னு சொன்னாரு. அதாச்சும் பார்த்தா அவரு 4 ரவுடிகளை கொண்டாந்து தான் பேசியிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, மஹிந்த ராஜபக்ச மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்ப கொட்டையனே டில்சானேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேரு, எனக்கு நாவல்ல ஷிராதன்னு சொல்லி பேர் ஒன்று போட்டா நான் பெரிய ரவுடி ஆகிருமா? இந்த மஹிந்த ராஜபக்ச வந்த போது எத்தனை பேர் வெளியே அல்ல தூசண கமிஷன் வெளியே அவருக்கு என்ன ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. என் ஜேவிபி ஆட்கள் நூரேலியால போயிட்டு பஸ் எடுத்துட்டு போன வீடியோக்களும் நாங்க பார்த்தோம். ஆனா குடிக்க கொடுத்து பகல் சாப்பாடு கொடுத்து சின்ன அமௌண்ட்டை கொடுத்து கூட்டு வரதுல ஆதரவு இருக்கா? 42% தான் அவருக்கு ஓட்டே கிடைச்சிருக்கு. சரி, அதுவும் பெரும்பான்மை தானே. பெரும்பான்மை இல்ல, சிறுபான்மை. இப்ப முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி அரசாங்க அதிகாரிகள் இன்னும் முழுமையான சப்போர்ட் ஜனாதிபதிக்கு வழங்கலன்னு சொல்றாங்க. அனுர ஃபெயில் ஏனென்றால் கோட்டா ஃபெயில் மை அனுர ஃபெயில். இந்த அரசாங்கத்தின் சரிவு நிலைக்கு யார் காரணம்? தனி ஜனாதிபதி மட்டுமா, இல்ல 159 பார்லிமெண்ட் உறுப்பினர் அமைச்சர் உட்பட எல்லாருமா, இல்ல ஒட்டுமொத்த டீமுமே? ஏனென்றால் எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கெட்ட அன்று வராது. ஆனா அவங்க சொன்ன போய் எப்பயுமே நீங்க பில் கெட்டும் பொழுது, தண்ணி பில் கெட்டும் பொழுது யாவும் வரும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்கா ஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு இன்றும் நாம் தயாராக இருக்கிற நிலையில் இன்று எம்மோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் திரு சிராஜ் யூனுஸ். வணக்கம். வணக்கம் ஆய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். அண்மையில எதிர்கட்சியில எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு ஹோட்டலில் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார்கள். இதில் யூஎன்பி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இப்படி எல்லா கட்சிகளையும் சேர்ந்து இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக இருந்தார்கள். இதுல உங்களையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. ஆமா, நான் அதுக்கு போயிருந்தேன். லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு இந்த அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நேர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். என்றால் இது மக்களுக்கு சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தெளிவு கொடுக்கணும். அதுக்கு தான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு தேங்க்யூ வெரி மச். அன்னைக்கு போன மீடியா கான்ஃபரன்ஸ், இதுக்கு முதல் பல மீடியா கான்ஃபரன்சஸ் நடந்திருக்கு. ப்ரொஃபஸர் ஜிஎல் பீரிஸ், யூஎன்பிட வஜிர் அபேவர்தன, தயசிரி ஜெயசேகர, பாட்டளி கனவக்க, திசாநாயக்க, நிமால் சிறிபால் சில்வா, மற்றவங்க எல்லாமே இருந்தாங்க. பொதுவா நான் நினைக்கிறேன் 23 கட்சிக்கு மேல கூட்டணி ஒன்று இருக்கு. அதுல இப்பொழுதுக்கு எஸ்எல்பி பேர்ல சம்மந்தம் இல்லை. ஆனா இதுக்கு முதல் அவங்க இருந்தாங்கன்னா இப்ப இதுக்கு ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள்னு பிரஸ் மீட் வச்சா சாகர காரியவசம் வருவாரு. சாகர காசியம் வருவாரு. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அந்த இஷ்யூக்கு வரல. பட் அவங்க, நான் நினைக்கிறேன், வேற ஒரு ஐடென்டிட்டி ஒன்று செய்ய ட்ரை பண்றாங்க. அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு தனியான கேம்பெயின் அங்கிட்டு போய் அவங்க எதிர்பார்க்கறது இந்த பொது கூட்டணியில இருக்கிற சில ஆட்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் இருக்கிற சுட்டி சில நேரத்துக்கு அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடும் என்று ஒரு சந்தேகம் உண்டு அவங்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களையும் உங்களோட இணைச்சிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க? early to decide. ஏனென்றால் இப்ப பொதுவா அரசாங்கம் உண்டு, மக்களுக்கு சரியான தீர்மானிக்க எடுக்கலாட்டி யாராவது அதுக்கு குறைபாடு பேசினா அதை எதிர்பார்த்தான் இருக்கும். அது அவங்களுக்கு ஓட் போட்ட ஆட்களும் இருக்கலாம், ஓட் போடாத ஆட்களும் இருக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இந்த ஜேவிபி 88-89 தீவிரவாதம் செஞ்ச, 71 தீவிரவாதம் செஞ்ச, அதுக்கு பிறகு வந்து என்பிபி ஓட கூட்டணியாக வந்து செஞ்ச இந்த அரசாங்கம் அவங்க
ஓட் பண்ணி இப்ப ரொம்ப பேர் கலந்து போய் கொண்டிருக்கிறாங்க பொதுமக்கள். ஸோ ஆனா அவங்களுக்கு என்னே கடைக்கு போற சில எங்கட சமூகம் இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகம் வெளிநாட்டுல இருக்கிற டயஸ்போரா மாதிரி குறிப்பிட்ட ஆட்கள் இன்னமும் அவங்க என்ன பட்டி போட்டிருக்கிறோ தெரியாது, அவங்களுக்கே சப்போர்ட் பண்றாங்க. பட் இங்க உள்ள மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சு கொண்டு தெளிவு எடுத்து இருக்கிறாங்க. டாலர்லேயும் பவுண்ட்ஸ்லேயும் யூரோலையும் கிடைக்கிறது, அவங்களுக்கு டோல் கீழ் கிடைக்கும் பொழுது எங்கட மக்களுக்கு ஒன்றும் கிடைக்குது இல்லை இங்கே அப்படி. ஸோ அவங்க எப்படியுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெக்கத்திலே இப்போ ஒன்றும் செல்ல இல்லாமல் இருக்கிறாங்க. நான் பல வாட்ஸ்அப் குரூப்களில் இருக்கிறேன், ஆனால் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லை. அவன் கல்லன் இவன் கல்லன்னு சொல்லி கல்லன் இருந்தால் அவங்கள உள்ள தள்ளுங்களே, கொண்டாந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹீரோவாக்கி அனுப்பிடுறீங்க. ஃபைல் நினைச்சு கொண்டு இருந்தாரு அன்புகுமார் திசானங்க, கேப் நிறைய ஃபைல் இருக்கு, எங்க போச்சு அந்த ஃபைல்? அதோட நான் வந்தா 3க்கு 1 பங்கு 33 வீதம் எலக்ட்ரிசிட்டி குறைப்பேன்னு சொல்லி போய் வாக்கு கொடுத்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு பெட்ரோல் விலை எரிபொருள் விலை கூட்டணும்னா எங்களுக்கு அரசாங்கம் தேவையா? வேர்ல்ட் பிரைஸுக்கு பதிலாக நாங்கள் போகணும்னா இன்னைக்கு சொல்றாரு 720 ரூபா டீசலுக்கு போவோம்னு சொல்லி. அந்த மாதிரி இவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்து இருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க அவர்கள்னு சொன்னாங்க நான் ஃப்ரீ வைஃபை கொடுப்பேன், பிரேஸ்லெட் கதை ஒன்று கொடுத்தாங்க. சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது. ஆனா நான் அதுக்கு சம்மந்தம் சொல்ல வரல, அப்படி சொல்லவும் கூடாது. ஆனா இப்ப இந்த அரசாங்கம் இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது மஹிந்த ராஜபக்சே ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் ப்ராமிஸ் பண்ண பல விஷயங்கள் நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கல. அதான் இப்ப இவங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாலும் கூட இடையில பல்வேறு நெருக்கடிகளை இவங்க சந்திக்கிறாங்க. நிர்வாக முறை மேல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா முதல்ல டித்வா பேரிடர் ஒன்று அது பிரச்சனை உருவாகுது. இப்பொழுது மத்திய கிழக்கு போர் பதற்றம் அது இங்க இருக்க எரிபொருள் விலையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? வடக்கு கிழக்குல இருந்து 30 வருஷம் ஒரு யுத்தம் தித்வாலையா வந்துச்சு இல்லை, அது அரசியல் காரணங்களுக்காக யுத்தம். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம போச்சு. மூத்தூர்ல 3 பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சு, கெட்டி கொடுத்தாரு தானே. நான் மைந்தைக்கு வக்காலத்து வாங்குறதும் இல்லை, அவங்களோட எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை அந்த கட்சியோட. ஸோ அதே முதல்ல நான் சொல்லிக்கொள்ளணும். என்கிட்ட முஸ்லீம்களுக்கு இருக்கிற இவன் மைந்தடா இவன் ரிஷாட் பதுர்தீன் மைந்தட பபா அது மணிக்கோணும். அதோட ஹக்கீம் மன்சன் ஆவினது மைந்தட காலத்துல தான். எல்லாமே அவங்க செட்டில் ஆகினது ரிஷாட் ஹக்கீம் எல்லாம். மற்ற ஹிஸ்புல்லா எடுத்துருங்க, மற்ற அத்தாவுல்லா எடுத்துருங்க, எல்லாம் அவங்களோட வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு ஏன் நான் சொல்றீங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லாது. அவங்களுக்கு ஏன் சகோதரர்கள் சொல்றீங்க? நான் ஒரு பைசா வாங்காம டீசல் செலவோ பெட்ரோல் செலவோ வாங்க சொந்த காசுல அரசியல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு செலவோ பிடிக்குது இல்லையா, என்னைய பிடிக்குது இல்லாட்டி சொல்லி. என்ன காரணம்னா இப்ப அன்னைக்கு ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள்கிட்ட சொல்லி ஒரு ஊடக சந்திப்புல நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பக்கத்துல இருந்த நபர் ஆமா கோட்டாபே ராஜபக்சனுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர் பண்டார, அவரோட எதிர்ப்பு எனக்கு இருக்கு, அது அப்பயுமே இருக்கும். முஸ்லீம்கள் தான் கோட்டாபே கொல்ல வந்தாங்கன்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்தேன். இதுக்கு முதல்ல நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாம் இருக்க இடத்துல தான் நீங்களும் போய் கூட்டு சேர்ந்து இருக்கீங்க. அப்ப இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தனியா நான் நின்று ஓட் கேட்டேன், எத்தனை ஓட் கொடுத்தாங்க ஆள்கா? நேர்மைக்கு இடம் இல்லை. நான் அவங்களோட களவு செஞ்சு வேற வந்தவன் இல்லை. அவருக்கு எதிர்ப்பு சொல்லியிருக்காரு. ஏன் மஹிந்த ராஜபக்சோட அரசாங்கம், கோட்டாபே ராஜபக்சோட அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச ஒரு பொம்மையா தான் வச்சிருந்தாங்க. ஆனா மஹிந்த ராஜபக்சனால தான் கோட்டாபேக்கு ஓட் கிடைச்சு. அப்ப ஜனாசா அடிச்சாங்க. வெளியே வந்த முஸ்லீம், பல வருடங்களா இருந்த ஒரே ஒரு முஸ்லீம் வெளியே வந்து அவங்களை கொண்டாடுறதுக்கு 6-7 வருஷம் கஷ்டப்பட்டவன். அதுக்கு பிறகு அரசாங்கத்தை விட்டு வந்தவன் நான். எங்களை மாதிரி ஆட்கள் அவங்க மதிக்கல. ஏன்னா மக்களுக்கும் தேவை பொய் ஷோ காட்டுறவங்க தான் பிடிக்கும். இதுதான் இருக்கு பிரச்சனை. ஆனா இதுல பாடுபடுறதும் மக்கள் தான். ஜனாசா எதிர்ப்புக்கு நான் எந்த எம்பசிக்கு போவல, நான் எந்த ஐநா சபைக்கும் நான் இந்த பேசியிருக்கிறேன். இங்க உள்ள ஐநா சபைக்கு அங்க மெசேஜ் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கல்ஃப் வளைகுடா நாடுகள்ல, துருக்கி எல்லாமே எம்பசிஸ், பலஸ்தீன் எல்லாமே, ஈரான் எல்லாமே எம்பசியோட நான் பேசி ஜனாசா சம்பந்தமா, ஜனாசா எதிர்ப்பு சம்பந்தம். ஆமா அதுக்கு எல்லா வகையிலும் பக்கத்துல இல்ல, நான் அவரோட கொஞ்சம் ஒதுங்கித்தான் நிக்கிறது. எதிர்ப்பு எப்பயுமே இருக்கும். ஏன் இந்த ரணில் விக்ரமசிங்கே பச்சையா ஏசின எத்தனை பேர் இருக்கிறாங்க? தயசிரியா எடுத்துருங்க. இப்ப மைந்தோட இருந்து வெளியே வந்தவர், யூஎன்பில இருந்து வெளியே வந்தவர், இப்ப சஜித்தோட இருக்கிறார். எங்களுக்கு தேவை எங்களோட வேலைக்கு நாங்க இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துல இருக்கணும். சுகீஸ்வர ஜனாதிபதி இல்ல, சுகீஸ்வர அகமத்தியும் இல்ல, அவரும் கண்ட்ரோல். இப்ப என்னோட இருக்கும் பொழுது நல்லபடியா தான் பேசுவார். ஆனா எப்பயுமே அந்த குரூப்ல யாராவது முஸ்லீம்களுக்கோ முஸ்லீம்கள்ட்ட இருக்கிற வரப்பிரசாதங்களுக்கோ எதிர்ப்பா கதைச்சா அந்த நேரமே எழுப்பி நான் அதுக்கு எதிர்ப்பு காட்டுவேன். அது எங்க இருந்தாலும் நான் செய்யறேன்.
அவர் மஹிந்த ராஜபக்சே ராஜான்னு மதிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. பெரும்பான்மை சகோதரர்கள் தான், விவசாயிகள் தான் நான் சொல்றேன். ஆனா என்ன இருந்தாலும் 350 ரூபாய்க்கு உரம் கொடுத்தாரு, உரம் ஃபர்டிலைசர். இப்ப கிடைக்குதா? ஆனா இது மஹிந்த அரசாங்க ராஜபக்ச கொடுத்தாரு. ஆனா கோட்டாபய ராஜபக்ச அதே விவசாயிகளால் தான் முதலாவது போராட்டம் அவருக்கு இதைத்தான் Yes. ஆரம்பிச்சிச்சு. விவசாயிகள் மேல கை வச்சா கோவியாட்டாத்த தீபானாங்க ஆண்டு ஹிட்டின்னு இவங்களும் அதான் செஞ்சிருக்காங்க. என்பிபி காரணம் 159 பொம்மைகள் இருக்கு, ஜனாதிபதியோட சேர்த்து 160 பொம்மைன்னு சொல்றது இல்லை அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஆர்டர்ஸ் வருது பெலவாத்தையில, அவரோட ஓன் டிசிஷன்ஸ் இல்ல. அதாவது ஜனாதிபதியில எந்த டிசிஷனும் இல்லையா? 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, தகரம் ஒன்று போச்சுன்னா எங்கட ஹாஸ்டல்ல கூரை போயிடுச்சு, ஒரு 10 பைசா கிடைக்கல. அதோட மற்ற இடங்கள்ல போய் வீடு கட்டி கொடுப்பான் 1 கோடி ரூபா. அது கேட்கறவங்க எல்லாம் ஜமீனுக்குள்ள இருக்கிறாங்க வாப்பா, அவங்க எழுப்பி வர மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி எனக்கு ஊர்களுக்கு 50 லட்சம் கொடுக்குறேன்னு என்னன்னா, சொன்னாங்க. இப்ப இந்த வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கணும். நேத்து கூட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாத்தல போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அரசு அதிகாரிகளுடன் அங்க ஒரு 10 வீடுகள் ஒரு காணியில் எடுந்திருக்கு. ரயில்வே ட்ரக்கும் அங்கே இருக்கு போல. ஆனா இவங்களுக்கு ஏன் இன்னும் இந்த பண உதவி கிடைக்கலன்னு சொன்னா ரயில்வே திணைக்களம் வந்து அதுக்கு இடையூறா இருந்திருக்காங்க. காரணம் அவங்க சொல்றாங்க இந்த இடம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னா அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி என்றது நாங்க சொல்றோம், ஒரு ஸ்கூல்ட ஒரு அட்மிஷன் சப்ஜெக்ட் ஒன்று இல்லாட்டி அந்த ஸ்கூல்ட பித்தி கேட்ட சப்ஜெக்ட் ஜனாதிபதி மதியாத் வேலா, ஜனாதிபதி இன்வால்வ் ஆகி அவர் முன்னுக்கு வந்து இதை முடிச்சாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் அவரே ப்ராமிஸ் பண்ண ஊருக்கு சும்மா போயிட்டு ஆட்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு அவர் வந்து 50 லட்சம் கொடுக்குறேன்னு போய் சொன்னது. எரிபொருள் விலை, கோல், கரி, நிலக்கரியில இருக்கிற பிரச்சனை முதல்ல என்ன சொன்னாரு பார்லிமெண்ட்ல, அவர் சொல்லியிருக்காரு எங்கட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க, அவர் உங்களுடையும் ஜனாதிபதி என்னுடையும் ஜனாதிபதி, நான் அவருக்கு ஓட் பண்ணில்ல 100%, நான் அவருக்கு ஓட் பண்ணல. ஆனா என்ன ஜனாதிபதி இலங்கை உள்ள என்ன சொன்னாரு, பார்லிமெண்ட்ல அவர் பேசுறது, அதாச்சும் அன்ருகுமார் திசாநாயக்க பேசுறது எல்லாம் பொய் சொல்லணும்னு தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து தான் பேசுவாராம். வெளியே பேசுறது எல்லாம் உண்மையா. பார்லிமெண்ட்ல வந்து சொன்னாருன்னா ஃபர்ஸ்டா இந்த எரிபொருள் நிலக்கரி இந்த இது நாங்க வந்து எரிபொருள் இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சார இதுக்கு நாங்க போட மாட்டோம், மக்கள் மேல போட மாட்டோம் என்று அரசாங்கம் ஒண்ணுக்கு பங்கொண்டு அதில் எடுக்கும். அவருக்கு நான் வந்து மூல இருந்து பாவிக்க இயலாத ஒரு ஆள், முட்டாளன்னு சொல்ல இயலாத, எங்களுக்கு என்ன சொல்றது முறை இல்லை. ஆனா என்ன இன்டென்ஷனும் அப்படி இல்லை, நல்ல மனுஷன், படிச்ச மனுஷன். ஆனா அவர் என்ன சொன்னாரு, இது எங்கட 3ல் ஒரு பங்கு நாங்க மக்களுக்கு கவர்மெண்ட் எடுக்கணும். கவர்மெண்ட் என்ன பெலவத்தையில கொண்டாடுற காசா, மக்களோட வரியால வர காசு. அதே ஸ்பீச்ல 5 நிமிஷம் பிறகு சொல்றாரு, மக்களுக்கும் கொஞ்சம் நாங்க போடுவோம். மக்களுக்கு நல்லா போட்டு தான் இருக்கு எல்லாமே. இப்ப நல்லாவே போட்டிருக்காங்க. ஓட் போட்டவங்க இப்ப ஆட்கள் காணும். 3 வீல் சகோதரர்கள், 3 வீல் ஓட்டுற, முச்சக்கர வண்டி ஓட்டுறவங்க, பஸ்ல போற வண்டிகள் என்ன ஸ்டிக்கர் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யல இவங்க. ஏன் ரட்ட சுப நக்கத்தட்ட என்னமோ பாட்டு ஒன்றும் நல்லா இருந்துச்சு, கோட்டாபைக்கு நல்ல பாட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. பாட்டு செய்வாங்க, அது பிரச்சனை இல்லை. என்னையும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, டைம் இருந்தா கேளுங்க. பட் இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது அப்சோஸான இடம், அதாச்சும் ரொம்ப கவலைக்குரிய நிலைமைன்னா இன்னைக்கு டாலர் 330 ரூபா ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரமா 350க்கு போயிடும். ஆனா நவம்பர் டிசம்பர் வரும் பொழுது இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியும், வீழ்ச்சின்னா டவுன்ஃபால், கீழே எங்களோட எக்கனாமிக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஆகும் என்று சொல்லி அனாலிசிஸ். இதுக்கு என்ன காரணம்? இது வந்து இப்ப ஜனாதிபதி அன்று உட்பட இந்த அரசாங்கத்தினுடைய பிழையான முடிவுகளா, இல்லாட்டி சர்வதேச ரீதியா இருக்கிற பிரச்சனைகளா? சர்வதேச பிரச்சனைகள் ஒரு அளவு தான் பாதிப்பு. அது இப்பதான் அயல் நாடான பாருங்க, இந்தியாவுல மோடி சொல்லியிருக்காரு 1 இயருக்கு தங்கம் வாங்காதீங்க. இன்னைக்கு மோடி 10-15 காரோட போன மோடி இன்னைக்கு 2 கார் 1 காரோட போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மாற்றம் வந்துகிட்டு இருக்கு, சர்வதேச ரீதியான ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த சில நேரத்துக்கு அந்த இந்தியா காங்கிரஸ் வீடியோஸ் வரும், சில நேரத்துக்கு மற்ற கட்சிகளோட வீடியோ வரும், மம்தா பானர்ஜி அதுல மோடி பிரதமர் அட்டகாசம் அந்த ஆடம்பரமான பொருளும் போடுவாங்க. ஏன் இப்ப இப்படி சொல்றாரு, 2 நிமிஷம் வந்து குஜராத்துக்கு போயிட்டு ரேலி ஒன்று வச்சாரு. அந்த மாதிரி பல வீடியோக்கள் நானும் பாக்குறது, நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்பிபி ஜேவிபி இந்த படிச்சவங்க நல்லவங்க, மல்பெல ஃப்ளவர், நாங்க எல்லாம் எங்களெல்லாம் வல்பெலன்னு சொன்னவங்க, காட்டு மரங்கள் தான் ஔஷதங்கள் இருக்குது, ஆயுர்வேதில் அதுதான் இருக்கு, காட்டு மரங்கள் தான் வரும். அந்த வீட்டில் இருக்கிற பூ மரங்களோட மருந்து செய்ய இயலாது. ஸோ அந்த கொண்டாந்த ஆட்கள் வரும்பொழுது 284 ரூபாய்க்கு இருந்துச்சு டாலர். இக்கனாமி நல்லா இருந்தா 330 ரூபாய் இன்னைக்கு ஆகிருமா?
இல்லை 350 ரூபாய்க்கு சீக்கிரமாக போக போகுது. அதோட விதுலி பாலியா எலக்ட்ரிசிட்டி மின்சார மினிஸ்ட்ரியில் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸுக்கு சைன் பண்ண ரேட்டுக்கு பதிலாக இப்போ சொல்கிறாங்க டைம் இருக்கல்ல நீங்கள் வந்து இதை வந்து புது ரேட்டுக்கு போகணும். அரே பாய், புது ரேட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எடுக்கிற டைம், எலெக்ஷன்ஸ் வந்துச்சு அந்த டைமில், நீங்கள் 2017 சைன் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் 2024 சைன் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாஃபியாக்களில் பொதுமக்கள் ஆகிய நீங்களும் நாங்களும் தான் பாதிக்கப்படுறோம். ஸோ சிராஜ் யூனுஸ் அவர்களுடைய கருத்து வந்து இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. வந்த நாள்ல இருந்து முதல்ல ஏமாத்தினாங்க தானே. அர்ஜுன் மகேந்திரனை முதல்ல குதலகனேனுவான்னு சொன்னாரு. அதாச்சும் பயங்கரமா நான் வந்து கொண்டாடுவேன். பார்த்தா அவரு 4 ரவுடிகளை கொண்டாந்து தான் பேசியிருக்கிறாங்க. அந்த கொண்டார ரவுடிகள் பேர் பண்ண ரவுடிகளா? இப்ப பாருங்க, மஹிந்த ராஜபக்ச மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்ப கொட்டையனே டில்சானேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேரு, எனக்கு நாவல்ல ஷிராதன்னு சொல்லி பேர் ஒன்று போட்டா நான் பெரிய ரவுடி ஆகிருமா? இந்த துப்பாக்கி எடுத்தவன் ரவுடி இன்னைக்கு தான். பலம் இருக்கிறவன் ரவுடி. அது நல்ல மனுஷனா இருந்தாலும் கெட்ட மனுஷனா இருக்காலும், கமிட்டிகள்ல இருக்கிறவங்களும் அதிகாரத்தோட இருக்கீங்க, நீங்களும் சரியா தீர்மானம் எடுக்கலாட்டி நீங்களும் ரவுடி தான். அந்த காரணத்தோட நான் இதுக்கு மாறேன். இப்போ சொல்றீங்க தானே, ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல இவங்க, கள்ளன் எல்லாத்துக்கும் சொன்னாங்க. ஆனா கள்ளன்களை கூட்டு வராங்கல்ல, ஹீரோக்கு அனுப்புறாங்கன்னு. இப்ப கள்ளன்களை கூட்டிட்டு வந்தா தான் மக்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நடக்குது. அதிகாரம் இந்த மஹிந்த ராஜபக்ச வந்த போது எத்தனை பேர் வெளியே அல்ல தூசண கொமிஷன் வெளியேறது, நாட்டு காப்பாத்தின ஒரு தலைவர்னு சொல்லி சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. போர்டு ஏரியாக்கள்ல அவுட் ஸ்டேஷன் ஆட்களும் வந்திருந்தாங்க, கொழும்பு ஆட்களும் இருந்தாங்க. ஸோ இங்கே போனால் குண்டு வெடிக்கிற சம்பவம், அதில் தமிழ் மக்களும் இறந்து போனாங்க, முஸ்லீம் மக்களும் இறந்து போனாங்க, சிங்கள சகோதரர்களும் இறந்து போனாங்க. ஸோ அது எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. பட் அவருக்கு என்ன ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கு. என் ஜேவிபி ஆட்கள் நூரேலியால போயிட்டு பஸ் எடுத்துட்டு போன வீடியோக்களும் நாங்கள் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சகஜம். ஆனால் குடிக்க கொடுத்து பகல் சாப்பாடு கொடுத்து சின்ன அமௌண்ட்டை கொடுத்து கூட்டு வரதுல ஆதரவு இருக்கா? அப்படின்னு ஆதரவு காட்ட இல்லாது ப்ரொவின்ஷியல் பலாத் சபா மாகாண சபை எலெக்ஷன் வைக்க சொல்லுங்க, ரிசல்ட் வந்துடும். ஏன் 20 லட்சம் நகர சபை பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல இருந்து, ஆமா நீங்க நினைக்கிறீங்கன்னா 52% எடுத்து 60% எடுத்து வந்தவரா அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி? 42% தான் அவருக்கு ஓட்டே கிடைச்சிருக்கு. சரி, அதுவும் பெரும்பான்மை தானே. பெரும்பான்மை இல்ல, சிறுபான்மையில சிறுபான்மை. இப்ப முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி மேமன் சமூகம் ஏனைய கட்சிகளுக்கு அதை விட குறைஞ்சிருக்கு. அதானே சொல்றேன். அதிகமா இவர் நம்பர் இருக்காரு, ஆட்சி அதிகாரம் கிடைக்குது. ஹிஸ்டரியிலே வராத டைம், ஹிஸ்டரியில ஒரு நாள் நடந்து இல்லையே. யாருக்காவது 50%, 51%, 50.25% கிடைச்சிருக்கு, 51% கிடைச்சிருக்கு. ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன கேப்ல 1.5 lakhs கேப்ல ரணில் விக்ரமசிங்க தோத்தார். நான் அந்த யூஎன்பி காரணம் இல்ல, அதே சொல்லிடணும். ஸோ இதையும் சொல்லிடணும் என்ன அந்த மாதிரி பட்டா. ஆனா இப்ப வந்திருக்கிறது 42%. அதுக்கப்புறம் உள்ளூராட்சி சபையில இன்னும் ஓட்ஸ் குறைஞ்சிச்சு அவங்களுக்கு. இப்ப யார்கிட்ட போய் கேட்பீங்க? மாநசபை போயிட்டு அவங்க வச்சுதான் ஆகணும். மாநசபை தேவையில்ல, இந்தியா எங்களுக்கு தேவையில்ல. பஸ் அடிச்சவங்க, பேங்க் கொள்ளை அடிச்சவங்க, போஸ்ட் ஆஃபீஸ் அடிச்சவங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட பெயிண்ட் பண்ணிட்டு காட்டுறாங்க. இதே எத்தனை பஸ் பஸ் டிப்போக்கள் எரிச்சிருப்பீங்க ஜெயிப்பு காரணம். நீங்க பஸ் பெயிண்ட் அடிச்சாங்கன்னு சொல்றீங்க. நீங்க மத்திய பெயிண்ட் அடிச்சது இல்லையா? அதுல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு உள்ள. நான் இல்லைன்னு சொல்லல, டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. டெவலப்மெண்ட்டும் ரெனோவேஷனும். இப்ப வீட்டுல கர்டன் போட்டா அதுக்கு அர்த்தம் இல்லை வீடை கட்டினோம்னு சொல்லி, வாஷ்ரூம்ல கொமோடு மாத்தினா அதுக்கு அர்த்தம் இல்லை வீடை கட்டணும்னு சொல்லி. அது பாவிச்சப்பட்டிருக்கு, சரியா பாவிச்சப்படல, மாத்தினும். அதுக்கு நீங்க மக்கள் சல்லி எங்கட வரியால உங்களோட வரியால வந்த சல்லிகள் தான் யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. பலவத்தையால கொண்டு அந்த சல்லிகளோ 159 பேர்ட சேலரி எடுத்து மறுக்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல அனுப்புற ஆட்கள் இருந்தீங்கன்னா சரி. உகாண்டால சல்லி வந்துச்சா? எனக்கு யாவும் இல்ல. அந்த கொட்டாச்சியா அவ சொன்னா அந்த மந்திரி, அவங்க மட்டும் இல்ல, எல்லாம் சஜபேயும் சொன்னாங்க, யூஎன்பியும் சொன்னாங்க, இப்ப நாங்க எல்லாம் சொன்னாங்க. அவங்க இந்த உகண்டா சல்லி சொல்லலே சொன்னாங்க. யாரு முதல்ல நல்லாட்சி அரசாங்கத்துல தான் உகண்டா கதை வந்துச்சு. நல்லாட்சி அரசாங்கத்துல தாஜுதீன் கதை, பல கேஸ் போடப்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்துல தானே. ஏன்னா ஒரு கேஸ் ரிசல்ட்டும் வருது இல்ல. இப்ப நீங்க நினைக்கிறீங்க அன்றகுமார் சொன்ன அது வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. ஏதான் அது போய்கொண்டிருக்க நேரமே மைத்திரிபால மஹிந்த ராஜபக்சக்கு கூப்பிட்டு பிரதமர் பதவியை கொடுத்துட்டாங்களே. அப்ப எங்க தான் தொடர போகுது? இல்ல அங்கனே ஸ்டாப் ஆயிருமே. எங்கட இதுதான் இருக்கு. எங்கட சிஸ்டம், எங்கட போலீஸ், எங்கட ஆர்மி, எங்கட ட்ரை ஃபோர்ஸஸ் அரசியலாக பட்டி இருக்குதோன்னு ஒரு கேள்விக்குரிய ஆட்களுக்கு இருக்கு. இப்ப அன்றகுமாரையும் சொன்னாங்களே, இப்ப அவங்களோட ஸ்டேஜ்ல இருந்தவங்க தான் இப்ப பொசிஷன்ல இருக்கிறாங்க. சிஐடி எடுத்துருங்க, மற்ற இடத்துல இருக்குன்னா அது வீடியோஸ்ல நாங்களும் பார்த்து இருக்கிறோம். ஸோ
அதுகள் மாதிரி இப்படி போச்சுன்னா எங்க நாட்டுல ஒரு நாளும் ஒரு கல்லனையும் பிடிக்கலாது. பிடிக்க வந்தவங்க தான் பெரிய கல்லனா மாறி இருக்கிறாங்க. இப்ப இவங்களோட இருந்த நல்ல மனுஷர்கள் அவங்களுக்கும் பிரைபரிக்கு போவார். உதாரணத்துக்கு நீங்க சொல்லிருங்க, எங்களோட ஆளுநர் நல்ல மனுஷன், ஹனீஃப் யூசுப் அவர்கள், கவர்னர் எக்ஸலன்சி ஹனீஃப் யூசுப் அவர்கள், அவங்க அனுரகுமார் திசானாக்கு இதுக்கு முதல் சந்திச்சு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்க, அவர் அக்செப்ட் பண்ணல. நேத்து கூட அவங்க கேட்டேன்னு சொல்லி மீடியால ஒரு சேனல் ஒன்றில் பார்த்தேன், அந்த வீடியோவும் இருக்கு என்கிட்ட, வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அப்படி அந்த மீடியா சொல்றாங்க, ஆபீஷியலா எங்கேயும் வரல வராத இந்த விஷயம். நேர்மையான மனுஷன், ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன் ஹனீஃப் யூசுப் என்றது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட், 40 கண்ட்ரீஸுக்கு மேல அவரே இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. வந்து இருக்கிறது. இக்கனாமிக் கமிஷன்ல அவங்கள போட்டாங்க தித்வாக்கு போறோம். ஆனா எவ்வளவு டாலர் அந்த கமிட்டி கொண்டாந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப பின்னாடி ஒரு கேஸ் வெளியாச்சாலும் பெரிய ஹோவா ஆக்குற ஜேவிபி கட்சி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா சும்மா இருக்குமா? அது சொல்லி அந்த கமிட்டியாலையும் ஒன்றும் செய்யலாம். இப்ப எவ்வளவு காலமா ஹனீஃப் யூசுப் கவர்னர் அவங்க இந்த அரசாங்கத்தோட இருக்கிறாங்க என்னால் போய் ப்ராமிசஸ் கொடுத்து அவரும் அந்த ஏமாந்துனவரால். ஹனீஃப் யூசுப் அவர்கள் இஸ் அ நைஸ் மேன். அவங்களும் ஏமாந்து இருக்கிறாங்க. வந்தா கள்ளநோலை பிடிக்கணும், இதை செய்யணும், எஸ் நல்லா, ஆனா அவருக்கு ஒன்றும் செய்யலாது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த ஜனாதிபதியினுடைய ஒரு வீடியோ பார்த்து அதுல கீழே கமெண்ட்ஸ் வாசிக்கும் போது சிங்கள மக்கள் இப்படி ஒரு விஷயத்த எல்லாருமே சொன்னாங்க. எப்படின்னா, அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது, ஆனால் அரசாங்கம் கிடைக்கவில்லை, இவர் இன்னமும் அரசாங்கத்தை பொறுப்பேற்கவில்லைன்னு ஒரு கதை. அது என்னன்னு தேடி பார்த்தேன். என்ன கதைன்னு சொல்றேன். என்னன்னா, அரச திணைக்களத்துல இருக்க அரசாங்க அதிகாரிகள் இன்னும் முழுமையான சப்போர்ட் ஜனாதிபதிக்கு வழங்கலன்னு சொல்றாங்க. அனுர ஃபெயில் ஏனென்றால் கோட்டா ஃபெயில் மை அனுர ஃபெயில் ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி. 2 பங்குக்கு மேல கோட்டாவே இருக்கும்போது 154 53 54 இருந்து இப்போ 59 5 சீட்டான் கூட, அது வேற விஷயம். பட் கோட்டாக்கு மோட வந்துச்சு. ஆனா கோட்டா ஆட்கள் கொல்லவானம் என்று அவர் ஏறிட்டார் ஃப்ளைட்ல. இவங்க 88 89 பழக்கம், இவங்களுக்கு லேசில போக மாட்டாங்க. ஸோ அது என்ன இவங்களை விரட்ட வானம். ஆனா கொஞ்சம் வேற சிஸ்டம்ல தான் இவங்களை. ஆனா மே 9 அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துச்சு கோல்ஃபேஸ் சரகலைக்கு. மஹிந்த ராஜபக்ச ஆக்கள் தானே அவங்கள இப்ப இருக்கிறாங்களா, பிடிச்சி தானே வெளியே போட்டீங்க தானே, அரசாங்கத்துல இருந்து வெளியே தானே. இப்ப அவங்க அடிச்சாங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்கள உள்ள போடுவோம். பிடிச்சி அரசாங்கத்துக்குள்ள போட்டாங்க, டெத் சென்டென்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு ஆள் யாரும் என் ஃப்ரெண்ட் ஒன்று நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சும்மா பார்க்க போனவங்களையும் சில ஆட்கள் அதுல மாட்டிருக்காங்க, தெரியாது அப்படி இருக்கிறாங்க. அப்படி ஒரு கதை வந்துச்சு மீடியால. அவங்க ஃபேமிலி ஆட்கள் சொன்னாங்க பான் எடுக்க போனேன்னு சொல்லி. சோ இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி, ஆனா செஞ்சவங்களை சரியான ஐடென்டிஃபை பண்ணி இல்ல. இப்ப அந்த நாவலப்பீட்டில இருந்த பழைய மினிஸ்டர் மைந்தானந்தர், அவரும் நளின் பெர்னாண்டோ, அந்த கேஸ் இந்த ஜேபி அரசாங்கம் போட்ட கேஸ் இல்ல, அதுக்கு முந்தின கேஸ். கல்லன் பிடிக்க வாரேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவங்களை கல்லனை பிடிச்சாங்கன்னு சொன்னா அப்படி ஒண்ணு இவங்க செஞ்சது அல்ல. சோ இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சே இந்த லெவலுக்கு கொண்டாந்தது இந்த ஜேபி காரணம் தான். ஏனென்றால் இப்ப மஹிந்த களவு செஞ்சிருக்கான்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சப்போர்ட் யார்டா பண்ணது? 2005 சப்போர்ட் யாரு கொடுத்தது? 2010 2009. அதுக்கப்புறம் 2015 மஹிந்தட கல்லனை பிடிக்கணும், அவனோட அந்த தாஜுதீன் கேஸ், இதெல்லாம் சொன்ன அனுரகுமார் திசாநாயக்க தெளிவின்சில சொல்றாரு. மஹிந்த சிந்தனையில இது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், நான் டவுன்லோட் பண்ணி இருக்கும் ஆட்கள் கிட்ட. மஹிந்த சிந்தனை தான் பெஸ்டா. அப்ப அந்த தெளிவின்சின்னா அந்த டைம்ல தண்ணி அடிச்சிருந்தாரா இல்லாட்டி வேற ஏதாச்சும் பாவிச்சுக்கிட்டு இருந்தாரா? தண்ணி என்று சொல்றது நல்லா தண்ணியா, அந்த பாட்டில் தண்ணி நான் சொல்றது. சோ இதனால இப்படிப்பட்ட ஆட்கள மேல நம்பிக்கை எடுத்த எங்களோட முஸ்லிம் சமூகம் பத்தி ரொம்ப நான் வேதனைப்படுத்துறேன். சரி, நான் அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இந்த விசா பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கு. அஜ் விசா, அதாவது பேசா விசா, என்ன அது பேர்? எஸ், ஜஸாக்கல்லா. இந்த கேட்டது அதை நாங்க பார்ப்போம். அஜ் பேசா விசா பங்கீடுல ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஊழல் என்ன சொன்னா, மனைவி மாரையும் இந்த நேம் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரியில இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இதுக்கெல்லாம் அந்த கமிட்டியில் உள்ள ஆட்கள் எல்லாம் பெருசா வீடியோ போட்டாங்க. நாங்க எல்லாம் அதுக்கு ட்ரைனிங் அனுப்பின ஆட்களை தான். அவங்களோட வீட்டுல பொண்டாட்டிகள் ட்ரைனிங் ஆகிருக்காங்களா, அவங்களோட வீசா எடுத்துட்டு போறது வெக்கம் இல்லையான்னு தான் கேட்க வருது. ஆனா இது சம்பந்தமா பிரதி அமைச்சர் சொல்றாரு, பேசா விசா பங்கீடு தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் இது முழுமையாக அஜ் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சரிடமே வினவ வேண்டும் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. முனீர் பாபா, பிரதி அமைச்சர் முனீர் பாபாவா? ஏண்ட வீடியோ
அந்த ஹஜ்ஜிட நடக்கிற ஊழலை பத்தி கதைச்ச பிறகு தான் புத்த சாசன மினிஸ்ட்ரியில இருந்து எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லா இடத்துல அல்ஹம்துலில்லாஹ். அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க, சார் உங்களோட வீடியோ போன பிறகு தான் அன்ருகுமார் திசாநாயக்கர் அப்பாயிண்ட் பண்ணாரு. உங்களை உங்களோட பிரச்சனைகள் நீங்க எடுக்க முனீர் நாங்க பிரதி அமைச்சர் பண்றோம் உங்களே. ஆனா கேபினட் அமைச்சர் கொடுத்தில்ல என்றால் கேபினட் அமைச்சர் எடுக்கிறவங்களுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் முஸ்லீம்கள் ஜேபியில் இருக்கிறவங்க தான் விஜய் தேராஜ் சொன்னார். ஸோ அதே குரூப்ல தான் அன்று இருக்கிறாரு. தகுதி இல்லாத ஜேவிபிக்கு ஓட் பண்ண இருக்கிற மந்திரிமார்கள்ட தகுதி இல்லாத மந்திரிமார்கள் தான் இருக்கிற சுட்டித்தான் அமைச்சு பதவி கொடுத்தில்ல. அனுரை தலைக்கு மேல வச்சு ஆடினோலே இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். முனீர் முலஃபர் பாபாவா? அப்ப முனீர் முலஃபரை விடையா ஹஜ் கமிட்டியில இருக்கிற ஆட்கள் பெருசு. எதையாச்சும் கித்தமனா என்னமோ சொல்லுவாங்க அடிப்படை. அது பிரஸ்தாவ பேர்ல நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி ஏதாச்சும் எடுத்து இருக்கிறாங்களோ தெரியாது. அதோட எனக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று இருக்கு. ஒரு கமிட்டியில ஆட்கள்ல பேர் சொல்ல மாட்டேன், கேஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதனால இல்லாட்டி கூடிய சீக்கிரமா அதெல்லாம் வெளியே எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, அந்த சுனில் செனவி சொல்லி தான் செலக்ட் பண்றாங்களா மோல்மில்ல. போய் அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது. சுனில் செனவி சொல்லி இருக்கிறாரு, என்ன தெரிஞ்சவருக்கு எங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அவங்க நான் சைன் வச்சு வந்தேன். அப்ப முனீர் முஸ்லீம் தானே, முனீருக்கு செய்ய இருந்துச்சு. முனீர் முல்லஃபர் என்ன தேங்காய் திருவி கொண்டிருக்கிறாரா கமிட்டியில? அப்ப இல்லாட்டி சும்மா இருக்கிறாரா? நீங்க இருங்க. ஏன் 5 கிலோ கேஸ் டேங்கி மாதிரி வந்த ஆட்கள் இப்ப 12.5 கிலோ கேஸ் டேங்கி மாதிரி ஆவிட்டாங்க. வசதி கூடிடுச்சுன்னு சொல்றீங்களா? டெஃபினெட்லி பாய். அவங்க வந்தன சிரிப்பு முகம் சும்மா பல இருக்கு. ஆப்பிள் பெண்ணு பாட்டு ஒன்று இருக்கு தானே, அது மாதிரி ஆப்பிள் சில்லி அந்த மாதிரி இவங்க ஆகிட்டாங்க. ஆப்பிள் இப்போ மற்றவங்கள ஃபேமிலி ஆட்களை எங்களை பற்றி நான் பேச மாட்டேன். நான் அவங்க ஆப்பிள் மாதிரி, சந்திரா மாதிரி, முசம்பி மாதிரி, ஆரஞ்சு மாதிரி, மாதளங்கா மாதிரி சும்மா பல இருக்கிறாங்க. நல்லந்தான். ஒரு ஹஜ் சீசன் போச்சுன்னா ஜும் நல்லாவே தெரியுமே. ஆக குறைய விலைக்கு ஹஜ் செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜிட 2 அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஒன்று அந்த முகமது ஹாஜி என்று இருக்கிறவர், இன்னொரு அசோசியேஷன். ஒரு அசோசியேஷன் சும்மா என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அசோசியேஷன் மற்ற அசோசியேஷன் மேல ஹஜ் கமிட்டி மேல போட்டிருந்த கேஸும் முன்னுக்கு எடுத்துட்டாங்க. என் முதல்ல இந்த கோட்டா ஏதோ இருக்குதானே, சரி இல்ல ஹாஜிகளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எண்ணத்தோட செஞ்சாங்க. ஆனா பிரைபரிக்கு இன்ஷா அல்லாஹ் உறுதியோட சொல்றேன், எப்பயாச்சும் எல்லா ஆட்களுக்கு பிரைபரிக்கு வரும் அநியாயமா. எனக்கு நான் சொல்ல கவலைப்படுறேன். ஆளுநர் அவர்கள் நல்ல மனுஷர், அவரோட பேர் இருக்கிறனால அவரையும் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அரெஸ்ட் இல்லை, சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து. இது ஒரு ஹராஸ்மெண்ட். ஸோ ஆளுநர் எவ்வளோ நாள் அவங்களோட இருக்கிறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன். எனக்கு தெரியும் நல்லா பர்சனலி. அதோட ஹஜ் ஆட்களுக்கு கமிட்டி உள்ள ஆட்களோ மற்றவங்களோ எல்லாமே நீங்க பிரைபரி கமிஷனுக்கு போகணுமே. நான் கேஸ் போட்ட ஆட்கள் அந்த அசோசியேஷன் மறுக்க அந்த கேஸை ரிவைவ் பண்ணணும் என்று வேண்டுகோளோட இது சொல்றேன். என் காசு இல்லை, எல்லாருக்குமே மனிதாபிமானம், அல்லாஹ்வுடைய பயம் நீங்க வைங்க. கபர் வாழ்க்கைக்கு போய் பதில் கொடுத்து தான் ஆகணும். சரி, இறுதி கேள்வி. இப்போ இந்த அரசாங்கத்தின் சரிவு நிலை இன்னும் சொல்றீங்க தானே, நீங்க சொல்றதை போல இந்த அரசாங்கத்தின் சரிவு நிலைக்கு யார் காரணம்? தனி ஜனாதிபதி மட்டுமா, இல்ல 159 பார்லிமெண்ட் உறுப்பினர், அமைச்சர் உட்பட எல்லாருமா, இல்ல ஒட்டுமொத்த டீமுமேவா? முதல்ல ஜேபி காரணம் தான் இதுக்கு காரணம். மற்றது என்பிபி காரணம் தான் நம்பிக்கை இல்லாது. ஏனென்றால் எல்லாம் வந்தாங்க, போய் சொல்லித்தான் வந்தாங்க. 159 பொம்மைகள் தான் இருக்கு. யாரையாவது கண்டிருக்கிறீங்களா மற்றவங்க பேசுறது? ரோட்ல போற அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, இவர் மந்திரி என்ன சொல்லி. யார் என்ன மந்திரி சொன்னா என்பிபிட மந்திரி. இப்படி லெவல் இருக்கு. கல்லனோ இல்லையோ, அட்லீஸ்ட் முந்தி இருந்தவங்களை பத்தி எனக்கு ஒரு காலம் இருந்துச்சு. நான் ஸ்கூல் போற காலத்துல கேபினட் மினிஸ்ட்ரி எல்லாத பேரும் எல்லாத போர்ட்போலியோ சொல்லுவேன். இப்ப இருக்கிறவன் இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு இல்லை. அத மாதிரி ஒருத்தர் யார வெளியே போடுறாங்களோ, இன்னொருத்தர ஜனாதிபதி எடுத்தாலும் அவரும் இதுக்கு முதல் ஆக்டிங் பண்ணவங்க, ஆக்டிங் மினிஸ்ட்ரி எடுத்தவங்க. என்ன அப்படி ஒரு பொம்மை செட் ஒன்றும் இருக்கு. படம் தான் காட்டின தவிர இந்த அரசாங்கம் மக்களே விரட்டுற காட்டி அது நாள் கூடிய சீக்கிரமா வரும். ஏன் வயிற்றுல இருக்கிற போர் அது கட்சி பார்க்காது, அது மதம் பார்க்காது, அது இனம் பார்க்காது. ஸோ அது எங்களுக்கும் பொது, உங்களுக்கும் பொது. திஷான் பிரதர், மக்கள் உங்களுக்கும் அது பொதுவான ஒரு கருத்து. ஏனென்றால் எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் கெட்ட அன்று வராது. ஆனால் அவங்க சொன்ன போய் எப்பயுமே நீங்கள் பில் கெட்டும் பொழுது, தண்ணி பில் கெட்டும் பொழுது யாவும் வரும். ஷிராஸ் யூனிவர்சிட்டி இப்படி சொன்னது உண்மை. ஆனால் இதில் கூடவே ஏமாந்தப்பட்டது முஸ்லீம் சமூகம். ஏனென்றால் பள்ளிவாசல்கள் அப்ரூவல் இல்லை, பூட்டி இருக்கிற பள்ளிகள் திறந்து இல்லை, இன்னும் புது மதரசாக்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்கல்ல, இன்னமும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக தான் பார்க்கறதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் உண்டு எங்க மத்தியில் இருக்கு.
ரைட், அந்த கருத்துக்களோடு இன்றைய நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்றையோடு இணைந்து விமர்சனங்களை முன்வைத்த, கருத்துக்களை முன்வைத்து பகிர்ந்து கொண்ட திரு சிராஜ் யூனுஸ் அவர்களுக்கு எம்முடைய நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரொம்ப நன்றி லங்காஸ்ரீக்கும் தில்ஷான் பிரதர் உங்களுக்கும் கேமராமேன் உள்ள பிரதருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்று மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் தில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.